வணக்கம். நான் என் பேர் விஜய் சேனாபதி. இப்போ நம்ம அந்தமான் ஜெயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நுண்ணுதமாக கட்டியிருப்பாங்க, எவ்வளோ சிறை தண்டனை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு தட்டினா கூட பக்கத்தில் உள்ள ஜெயிலில் உள்ள ஆட்களுக்கு தெரியாது. இல்லை நம்மளுக்கு மூச்சு பேச்சு வரல, இல்லை சாப்பிடாத இருந்தால் எப்படி இருக்கும். அந்த காலத்து செங்கல், சுண்ணாம்பு, முட்டை, வெல்லம் இதெல்லாம் போட்டு எப்படி இது கட்டி குறைஞ்சது 200 வருஷம் இருக்கும். 200 வருஷம் கண்டிப்பா கம்மியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரியான முறையில் அந்த எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது அந்த புள்ளி விவரம் தெரியல. இருந்தாலும் ஒரு சிறையினுடைய அமைப்பு தான் அடுத்த. ஆனால் இதில் ஒரு சிறையில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நம்மளுக்கு அவங்களுக்கு சாப்பாடு, அதாவது சிறையில் பூட்டி இருக்கும் போதும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக வேண்டி அதுக்குன்னு தனியாக ஒரு பாதை இருக்குது. இதில் தட்டு மட்டும் வரும், அதாவது தட்டு, டம்ளர், அந்த மாதிரி விஷயங்கள். மற்றபடி இங்கேருந்து பார்த்தா அந்த கண்ணு தான் தெரியும், அங்கேருந்து பார்த்தா அந்த கண்ணு தான். மிகவும் அற்புதமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இந்த பிளான் வந்து பார்த்தீங்களா, இதை கட்டமைக்கணும்னு நினச்சி இதை அந்த பிளான் போட்டாங்க பாருங்க, அதை டிசைன் பண்ணாங்க பாருங்க. அது கிரேட், ஆசம். ஒன்று வார்த்தைகளே இல்லை அது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு சிறையினுடைய அளவும் பர்ஃபெக்டாக இருக்குது. நீளம், அகலம் இவ்வளோதான் அப்படிங்கிறது மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு சிறைச்சாலை இது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சிறைச்சாலையில் இருக்க உங்களுக்குலாம் கொடுத்து வைக்கல, எனக்கே கொடுத்து வைக்கல. உண்மையிலுமே நான் அப்படிதான் நினைக்கிறேன். சொல்றோம் நம்ம அனுபவிச்சது அதெல்லாம் இல்லை. இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துக்கு வரும். இந்த எனக்கு இப்போ பார்த்தோன்னா இப்போ 38 வயசு ஆகுது. இந்த 38 வயசுல முத இப்போ வந்து இருக்கேன் அந்தமானுக்கு வந்தது சிறைச்சாலையே அதிகமாக தூக்கிலிடப்பட்டு இறந்த கைதிகள் இறந்தது அதிகமாக இருந்தது இந்த அந்தமானில் மட்டும்தான். ஏன்னா அந்த தூக்கில் இடும்போது அந்த கைதி தூக்கு போட்டு இறந்துட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா, அவனோட அந்த நாட்டை வந்து ஓப்பன் பண்ணோன்னா அவன் டைரெக்டாக போய் கீழே கடலினுடைய அந்த ஒரு ஜாயின்ல தான் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த அவன் பாடி ஆட்டோமேட்டிக்காக கடலுக்கு போகுமா. அது மீனுக்கு எந்த பிராணிக்கும் ஒரு கடல் ஜீவனுக்கு அது வந்து உணவாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியா சுதந்திர அடையத்துக்கு முன்னாடி, சுதந்திர அடையத்துக்காக நிறைய பேரோட ஆத்மா சாந்தியோட தந்தைன்னு சொல்கிற காந்தி வந்து இங்கே இருந்தாராமா. என்னோட உண்மையிலுமே சொல்கிறேன், அவர் ஏன் இந்த ஜெயிலேருந்து விட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. விடாமே இருந்திருந்தால் இன்னும் நம்ம நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இது உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த சிறைக்கு மிக மிக எப்படி சொல்கிறது, சிறப்பு விருந்தினராக ஒரு விவிஐபியாக வந்தவங்க வந்து நான் மதிக்கக்கூடிய, நான் போற்றக்கூடிய மேதகு உயர்திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இங்கே பார்வையிட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான புகைப்படம் நிறைய இங்கே இருக்குது, அதுக்கு உண்டான அத்தாட்சிகள் இருக்குது. அவங்க வந்து ஒரு சிறை கைதிகளை பார்த்துருக்காங்க, சிறையினுடைய அந்த உணவுகளை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் வந்து மேம்படுத்தி பார்த்துருக்காங்க. உண்மையிலுமே அற்புதமான ஒரு விஷயம். உங்களால் அந்தமான் வர முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போர்ட் பிளேயருங்கிற அந்த விமான நிலையத்துக்கு அருகில் தான் இந்த சிறைச்சாலை இருக்குது. வந்து கண்டிப்பாக பாருங்கள். இறந்து போன, இங்கே நலிந்து தன்னுடைய வாழ்நாளை கழித்த அத்துணை ஆத்மாக்களும் இங்கே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது உண்மையிலே கூஸ்பம்ஸ் வருது. நம்ம மேலே ஏதோ ஒரு விஷயம், நம்மளை ஏதோ ஒரு விஷயம் கட்டி அணைக்கிற மாதிரி ஒரு, அதாவது இது அறிவுசாலை ஒரு 7ஆம் அறிவு மாதிரி இருக்குது. ஒரு 7th சென்ஸ் என்ன பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்குது. மிக மிக சிறப்பாக இருக்குது. சின்ன ஒரு தவறு பண்ணிட்டோம், அவங்களுக்கு தனியாக ஏதாவது ஒரு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போகணுன்ற இங்கே ரூல்ஸ் அலோடு. அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்துட்டு இங்கே உள்ள அந்த அனுபவத்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் இங்கே வந்துட்டு ஒரு 5-6 பேர் அழைச்சிட்டு போகவே போகலான்னு நினைக்கிறாரு. அது அவருடைய விருப்பம். கண்டிப்பாக உள்ள வரணும்னு நானும் நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களினுடைய வணக்கம் கூறி விளைவுகிறது உங்கள் நண்பன் விஜய் சேனாபதி. வாசா. உங்கள் நண்பன் விஜய் சேனாபதி.